Movie was good and VFX and எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரியலிஸ்டிக். ஸோ இட் இஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. பரோஸ் 3D படம் பார்த்துட்டு வெளில வரேன். ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் லெஜெண்ட் ஆக்டர் ஒரு டைரக்டராக இந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக டைரக்ட் பண்ணிக்காரு. எனக்கு ஒரு ஆங்கில படத்தை பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு காமிக்ஸை படித்த மாதிரி ஒரு ஃபீல். சின்ன வயசில் காமிக்ஸ்லாம் நிறைய படிப்போம். பூதம் கதை இது ஒரு விசுவாசமான ஒரு பூதமாக அழகாக வந்திருக்கார். மனிதனாக ஆரம்பித்து பூதமாக மாதிரி பூச்சியாக மாறுறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது படம். குழந்தைங்களோட அழகாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கு. மூவி வந்து அமேசிங், ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்போவுமே வந்து ஹாலிவுட் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த பரோஸ் மூவி பார்த்ததுக்கப்புறமா, மோகன்லால் சாரோட டைரெக்ஷன் பார்த்ததுக்கப்புறமா ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் வந்து இதுலேருந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கணும். ஏன்னா ஒரு படத்தோட ரெஃபரன்ஸும் இல்லை, உலகத்துக்கே வந்து இது ஒரு காட்டுற மாதிரி இருக்குது. லைக் இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஷோயிங், இட்ஸ் கைடிங் மாதிரி இருக்குது. இப்படி கூட வந்து படங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த என்டையர் மூவி பார்க்கும்போது அவங்க ஆக்டிங் காடுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆக்டிங் காட் மட்டும் இல்லை, இஸ் அ டைரெக்ஷன் காட் கூட. ஏன்னா வூடுன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இஸ் சச் அ கிரேட் ஆக்டர். இந்த மூவியில் அவங்க ஆக்டிங் இன்னும் ஒரு வேறு ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ் சொல்லுவாங்கள்ல, டாப் 10 ஆக்டர்ஸ் இந்த வேர்ல்டு வந்து மோகன்லால் சார். நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆஸ் அன் இந்தியனா. ஸோ ஒரு இந்தியமாக போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். நீங்கள் அதில் ஒரு விஷயம், ஒரு டீட்டெயிலிங் இப்படியெல்லாம் வந்து படம் பண்ண முடியுமா? ஏன்னா நான் இப்போ சொல்லிகிட்டே போகலாம். சார் வந்து அந்த வூடு கேரக்டர்னு ஒன்று இருக்குது. வூடு கேரக்டர் வந்து சார் ஆக்டிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் உள்ளே இன்சர்ட் பண்ணாங்க மியூசிக். ஆனால் ஒரு மியூசிக்கில் ஒரு இதில் சாரோட எக்ஸ்ப்ரெஷன் அதை வந்து பார்க்க வேண்டியது. ஐ திங்க் ஈவன் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ஹஸ் டு கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. அண்ட் நம்ம இந்தியாவில் இப்படி வந்து ஒரு படம் பண்ணலாமா? சந்தோஷ் சிவன் சார் வந்து பிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளோ வந்து படம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது கூட அவங்க தாண்டிட்டு வந்து போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் பீயிங் அ பார்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. அவரோட ஆக்டிங் சொல்லணும், படத்துக்கு படம் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அவரோட டைரக்ஷன் தான் பார்க்கணும். டைரக்ஷனுக்கான அவர் எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்ட், சில விஷயங்கள் இந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் விஷயங்களோட சேர்த்து பண்ணும்போது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு மந்திர தந்திர மாயா ஜால படங்கள் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஹாலிவுட் தனமான ஒரு தயாரிப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப 3D எப்போவுமே 3D இன்ட்ரெஸ்டிங் தானே. கண்ணு முன்னாலே நடக்கும், நம்மளே அதே ஒரு அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ நல்லா இருக்கு, பார்க்கலாம். மெசேஜ் எல்லாம் வேணாம் சார். இட்ஸ் ஃபீல் குட் மூவி. இட் இஸ் ஆசம். அதை கேட்கலாமா நீங்கள்? இஸ் எக்ஸலண்ட் ஆல்வேஸ், ஆஸ் ஆல்வேஸ். இஸ் அ லெஜெண்ட் இல்லையா? ஆசம். நிச்சயமா ஃபேமிலியோட வரலாம், கிட்ஸோட வரலாம். அதில் என்ஜாய் நல்லா இருக்கு. குழந்தைங்க பார்க்க வேண்டிய மெசேஜ் அதுதான். அடுத்தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நல்லது தானே சொல்லுவோம். அந்த மாதிரி கிளைமேக்ஸில் நல்லது தான் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் 3D. குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த லீவுக்கு நல்லா இருக்கும். பசங்களுக்கு அனிமேஷன்லாம் இல்லை, குழந்தைங்க பார்க்க வேண்டிய நல்ல ஒரு மேஜிக்கான மூவி தான் சார். ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸு, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்லா காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது. நிறைய பூத படம் பார்த்துருக்கோம். பயங்கரமான அல்லாவுதீனும் அற்புத விளக்கு அண்ட் டிஃப்ரெண்டான பூதங்க படம் பார்த்துருப்போம். பட் இந்த படம் வந்து பயங்கர எலிகண்ட்டாக இருந்தது. அதாவது பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கடைசியாக எல்லாரும் பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக ஒரு அழகான மெசேஜ் சொல்லியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குமே அது ரொம்ப பிடிச்சது. அதாவது மற்றவங்களுக்காக விடுற கண்ணீரை விட உலகத்தில் மகத்தானது எதுவுமே இல்லைன்னு முடிப்பார். அதுதான் இந்த படம். ஒரு பல நூற்றாண்டு கதை வருது. ஸோ வந்து படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். அந்த 3D எஃபெக்டோடு பார்க்கும்போது குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நன்றி, வணக்கம். இல்லை, எனக்கு தலை வலிக்கலை, ஆனால் மைல்டாக தான் போச்சு. ரொம்ப மைல்டாக தான் போச்சு. ஐ டோன்ட் ஃபீல் எனி ஹெடேக். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி ஏன்னா அதே மாதிரி அதுதான் சொல்கிறேன். ஒரு ஆக்டர் வந்து, அதுவும் இவரை மாதிரி லெஜெண்டரி ஆக்டர் வந்து கண்டிப்பாக ஹீ கேன் ஈஸிலி டைரக்ட். அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ என்ன மாதிரி புதுசாக இருக்க பையன் வேணால் நிறையா கற்றுக்கிட்டு வரணும்.
அவர்லாம் அது சாதாரண விஷயம் தான் நான் நம்புகிறேன். 5 வருடமான கடுமையான உழைப்பு எப்படி இந்த படத்துல? அதான் ஒரு ஆங்கில படத்தை பார்த்த மாதிரி இருந்தது, அதுக்கு இணையாக இருந்தது. அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த கனவுகளை வந்து அவர் அந்த ஷார்ட் வச்சு கேமரா, ஃபென்டாஸ்டிக் கேமரா, டிஓபி வந்து சூப்பராக பண்ணிக்காரு. அதான் அது அது அவருடைய கனவு ப்ராஜெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால ரொம்ப செதுக்கி எடுத்திருக்காரு. இந்த மை டியர் பூதம் வந்து அப்போ வந்த படம், அதை வந்து கம்பேர் பண்ணி பேசினாரு. அதில் ஏதாவது கம்பேரிசன் ஏதாவது? இல்லை, எனக்கு அந்த மாதிரி கம்பாரிசன் இல்லை. பொதுவாக நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, ஒரு படத்தோட ஒரு படம் தழுவல் இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்னு, அந்த படத்தோட சாயல் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். மற்றபடி நான் அது இதையும் அதில் எப்படி வந்துச்சு இதில் வந்துச்சு அப்படிலாம் எனக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் இன்னைக்கு காலகட்டத்தில் இது எப்படி எடுத்திருக்காங்க, அது எப்படி கன்வே பண்ணுறாங்க, நம்மளை எப்படி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண வைக்கிறாங்கன்றது தான் நான் பார்ப்பேன். ஐ ட்ராவல்ட் அண்ட் ஐ என்ஜாய்ட். இதில் வந்து பாட்டு பாடியிருக்காரு. இது மலையாளத்தில் போகிறாங்களா தமிழில் போகிறாங்க பாட்டு? தமிழில் தான் போடுறாங்க. தமிழில் வந்து அவர் பாடுற மாதிரி இருக்குங்களா? ஏன்னா அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு வந்து அவர் வாய்ஸ்லேயே வருது. ஆமாம். மனமே மனமே சாங் தானே? தமிழ் தான் வருது. நன்றி. ஓகேண்ணா. ஓகேண்ணா, நைஸ், சூப்பர். சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் விஷுவலாக நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? சூப்பர், வேற லெவல் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம், செம்மையாக இருக்கு. வேற லெவல் அனிமேஷன்லாம் செம்மையாக இருக்கு. 3D எஃபெக்ட் வேற லெவல்.